கூடிய விரைவில் ஈடி வந்து ஒரு தரமான சம்பவத்தை கனிம வளம் தான் நாங்க சொல்றதுதான் எவ்வளவு போகணும் எவ்வளவு வரணும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது. அவர்கள் வந்து எல்லா கட்சியிலையுமே வந்து செல்வாக்கு மிகுந்தவர்களா இருப்பாங்க. கட்சியில செல்வாக்கா இருந்தவர்கள் இவர்களோட வந்து நட்பு பட்டியல்ல வந்து மேலிடத்திலிருந்து வந்து ஒரு விதியை வந்து மாத்திட்டாங்க. என்னன்னா முன்கூட்டியே நீ வந்து எனக்கு ஒரு காசு கொடுத்துரு. கள்ள கூட்டணியா திரும்ப அவங்க மணல்ல கை வச்சா அவங்க பின்னாடியே வந்து கை வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. நம்ம உள்ள போய் நம்ம ஏதாவது 5-10 கொடுக்க அதை எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு துண்டுச்சீட்டுல அவர் ஏதாவது எழுதி வைக்க அது வந்து அவங்கதான் மோனோப்ளி ஆச்சு. அவங்களுக்கு பார்ட்னருங்கிறதுக்குலாம் வேலை கிடையாது. இப்ப இடியுடன் ஈடி வரப்போதோ அந்த துறைக்கு பொறுப்பான ஒரு மூத்த ஒரு அமைச்சர் வேட்டியை மறிச்சு கிட்டிக்கிட்டு இது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா வந்து மாறிச்சு. கேஸ போட்டதே யாரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் ஒரு குண்டு வந்து அங்க இறங்கி. மணல் விவகாரத்தை வந்து ஹேண்டில் பண்றதே அமைச்சர் தான் சொல்றாங்க. மணல் மும்மூர்த்திகள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய வகையில நாங்க சம்பாரிச்சு 70% உங்கள்கிட்ட கொடுத்துட்டா என்ன பண்றது, கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு உள்ள வரணுங்கிறதுக்காக ஒரு கண்கத்தி பாம்பா வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங். பெரிய கடப்பாறையை கொண்டு சொருகின மாதிரி தான் விவகாரங்கள் வெளியில வந்திருக்கு. ஆமாண்ணே, மந்திரி பதவியோட பெரிய பதவின்னு இந்த ஒன்றிய அரசனுடைய பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதனால அள்ளித்தானையே ஆகணும். இது சாதாரண மேட்டர்ல சீரியஸான மேட்ரு. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. இந்த மணல் அப்படின்னு சொன்னாலே சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் ரொம்ப குதூகலம் ஆயிடும். மணலை வச்சுட்டு அப்படி குச்சை வச்சுட்டு வெளியே வச்சுட்டு அப்படி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அது மாதிரி மணலை வச்சு ஒரு பெரிய அரசியலை போலீஸ் அதிகாரிகளை வச்சு ஒரு பெரிய கண்ணாமூச்சி விளையாட்டை விளையாடுற மாதிரி சில சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கேனே, என்னண்ணே கதை? நாமக்கல் மாவட்டத்துல இப்ப சமீபத்துல ஒரு அதிரடி சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் இன்ஸ்பெக்டரா இருக்கிறவர் ராமகிருஷ்ணன், அவரை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னே காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. ஏன் காத்திருக்க பின்னாடி என்னன்னு போய் நம்ம விசாரிக்கும் போதுதான் அங்கேயும் நீங்க சொல்ற மணல் வந்து பெரிய அரசியல் பண்ணிருக்குது. மணல் லாட்ரின்னு சொல்லி நல்லா வாழ்ந்திருக்கிறாரு. இந்த விஷயம் உயர்மட்ட அதிகாரிகள் தெரிய போக அவரை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்தி நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இன்னொரு பக்கம் சில மாதங்களுக்கு முன்ன நம்ம திருச்சி டிஐஜி வருண்குமார் வந்து ஒரு 10-15 விசிட் போய் வந்து ஒரு ரைடு நடத்தினாரு. ஆமா, மேல் அதிகாரிகள் உத்தரவின் பேர்ல சர்ப்ரைஸ் ரைடு போனாரு. போய் லாரிகளை பிடிச்சு பறிமுதல் செஞ்சு வழக்கு எல்லாம் போட்டு இது பண்ணாரு. அவரு ஒரு பக்கம் பிடிச்சாரு. இன்னொரு பக்கம் அவர் பிடிச்ச 2வது நாள்லயே என்ன நடக்குதுன்னா, விஜயபாஸ்கர் இருக்காருல்ல, கரூர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், அவரு சேலம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மணல் லாரியை பிடிச்சு வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எப்படி மணல் அள்ளுறாங்கன்னு சொல்லி. இப்படி அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இந்த மணல் மேட்டர்ல மணல் அள்ளித்தானே ஆகணும்ங்கிற மாதிரி அரசியல் போயிட்டு இருக்குது. இந்த நிலையில இப்ப இந்த மணல் விவகாரம், குவாரி, இந்த பிரச்சனை வந்து நீண்ட நாளமா போயிட்டு இருக்கிறதுல ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாம இருக்கிற மாதிரி எல்லாம் இது பண்றாங்க. உண்மையாவே இந்த மணல் பிரச்சனை வந்து தீர்வுக்கு வந்துருச்சா, இல்ல ஏற்கனவே இருக்கிற குரூப்புக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்காங்கிற ஒரு இதுதான் இப்ப ஹாட் ஆஃப் டாபிக்காவும் இருக்குது. என்னதான் நடக்குது மணல் மேட்டர்ல, என்ன நடக்குது? மணல் மேட்டரை பொறுத்த வரைக்கும் அது நீங்க சொல்ற மாதிரி வந்து அது தோண்ட போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரும் விவகாரமா அது வந்து இருக்கு. மணலை வச்சு ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே வந்து நிறுவன ஒரு வரலாறு தான் தமிழகத்தினுடைய வரலாறு. இன்னைக்கு கட்டுமானங்கள் அப்படிங்கிறது வந்து பெருகிட்டு இருக்குது. அடிப்படையான வளர்ச்சி அப்படிங்கிறது பாலங்கள் கட்டுறதுல இருந்து வீடுகள் கட்டுறதுல இருந்து, குறிப்பா இன்னைக்கு வந்து தமிழகத்தில வந்து தமிழக அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள்ல இருந்து வீடு கட்டும் திட்டங்கள்ங்கிறது வந்து எல்லா மாவட்ட பகுதிகளிலுமே வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்ப மணல் தேவைங்கிறது வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குதே ஒழிய குறையில. அப்ப தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆறுகள்ல இருந்து, முக்கியமான இடங்கள்ல இருந்து மணலை வந்து எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு போட்டியே வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா மணல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு காலத்துல வந்து ஆறுமுகசாமிங்கிற காலத்துல இருந்து வந்து தொடங்குனது. அப்புறம் கேசி பழனிசாமி, கேசிபி அப்படின்னு வந்து பெயர் வந்து அடிபட்டது. ஆனா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தூக்கி சாப்பிடுற அளவுக்கு தமிழகத்துல மணல் அப்படின்னா மும்மூர்த்திகள். அது மணல் மும்மூர்த்திகள், மணல் ராமச்சந்திரன், ரத்தினம், கரிகாலன் அப்படிங்கிற அந்த 3 பேரை உச்சரிக்கும் நிலை அப்படிங்கிறது தான் தமிழகத்தினுடைய கடந்த கால வரலாறு. மூவேந்தர்கள். ஆமா, மும்மூர்த்திகள், மணல் மும்மூர்த்திகள் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய வகையில இவர்களுடைய இந்த நெட்வொர்க் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது. அவர்கள் வந்து எல்லா கட்சியிலையுமே வந்து செல்வாக்கு மிகுந்தவர்களா இருப்பாங்க. கட்சியில செல்வாக்கா இருந்தவர்கள் இவர்களோட வந்து நட்பு பட்டியல்ல வந்து இருப்பாங்க. அடுத்தது தமிழகம் முழுவதும் யார் மணல் அள்ளினாலும் இவங்க வழியாதான் வந்து அள்ள முடியும்.
இவர்களுக்கு கீழே தான் அவர்கள் வந்து அந்த பணியை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இன்னும் சொல்ல போனா இவங்க வந்து தமிழகம் கடந்து ஆந்திரா வரைக்கும் வந்து இவங்க வந்து மணல் விடுறதுக்கான கான்ட்ராக்டை வந்து பெற்றிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த தனி சாம்ராஜ்யமாக கோலச்சக்கூடிய நபர்களா வந்து இருந்தாங்க. இந்த பின்னணியில அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு தான் வந்து ஒரு என்கார்டு வந்து போடுது. இதை வந்து என்னன்னா எஸ்ஆர் குரூப் அப்படிங்கிற பெயர்ல தான் இந்த மும்மூர்த்திகள் வந்து அந்த வேலைகளை வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. அமலாக்கத்துறையினுடைய ரெய்டுக்கு பிறகு டோட்டலா வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு மணல் அள்ளுறதுக்கு தடை விதிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மணல் அள்ள முடியல. அது வந்து ஒரு சிக்கல்ல வந்து வந்தது. அப்ப அந்த இடத்துலதான் தமிழக அரசு வந்து ஒரு முக்கிய முடிவை வந்து எடுக்குது. அதாவது இப்போதைய ஆளும் அரசு, தமிழக அரசுன்னு சொல்றதை விட இப்போதைய ஆளும் அரசு மேலிட தலைமை வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் ஒரே நபர்கிட்ட மணல் கான்ட்ராக்டை நம்ம வந்து கொடுக்க கூடாது. அப்ப அதை வந்து பல்வேறு நபர்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கற மாதிரி வந்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒண்ணு. ரெண்டாவது வந்து இதே எஸ்ஆர் குரூப்புக்கு திரும்ப நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா திரும்ப நாமளும் நெருக்கடிக்குள்ளார வந்து மாட்டிக்கிற மாதிரி வந்து வரும். ஏன்னா அமலாக்கத்துறையினுடைய கண்காணிப்புல இருக்கு. திரும்ப அவங்க மணல்ல கை வச்சா அவங்க பின்னாடியே வந்து கை வைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப அந்த பின்புலத்தில இருந்துதான் எஸ்ஆர் குரூப்புக்கு வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற மனநிலையில மேலிட தலைமை வந்து இருந்தது. இதுல இன்னொரு காரணம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மணல் மூலமா சம்பாதித்த இந்த தொகையை அவர்கள் மறைமுகமாக வந்து அதிமுகவுக்கு வந்து மடைமாத்துறாங்க. அதிமுகவினுடைய வெற்றிக்கு வந்து அவங்க வந்து பாடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு வந்து எழுந்தது. குறிப்பா திருச்சியில எம்பி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட கருப்பையா அப்படிங்கிறவர் வந்து அந்த குரூப்போட சேர்ந்த ஒருத்தருடைய சகோதரர். அப்ப அவருடைய வெற்றிக்காக அந்த தொகையெல்லாம் வந்து செலவு பண்றதுக்காக இருந்த ஒரு சூழல்ல சில விஷயங்கள்லாம் நடந்தது. அப்ப அந்த பின்னணியில இருந்துதான் அவங்க வந்து அதிருப்தியாகி இவங்களுக்கு திரும்ப கொடுக்க கூடாது, இவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னம்னா நம்ம கவர்மெண்ட் மூலமா சம்பாதிச்ச காசை வச்சு நம்ம கவர்மெண்ட்டை வந்து கீழே தள்ளுறதுக்கான வேலையை வந்து பின்னணியில செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணமும் வந்து இருந்தது. அப்ப இவருக்கு பதிலாக இன்னொரு பொருத்தமான நபரை கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கான பொறுப்பான ஒரு அசைன்மெண்ட் வந்து ஏவா வேலு அமைச்சர் அவர்கிட்ட வந்து கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. அவரும் வந்து சல்லடை போட்டு எல்லா பக்கமும் வந்து தேடி பார்த்திருக்கிறாரு. இந்த எஸ்ஆர் குரூப்புக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வந்து தமிழகத்துல வந்து யாருமே வந்து இல்ல. அந்தந்த மாவட்ட அளவுல வந்து சில டிப்பர் லாரியை வச்சுக்கிட்டு சில எந்திரங்களை வந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் வந்து இருக்கிறாங்க. அது அந்தந்த மாவட்ட அளவுல தான் இருக்காங்க. ஆள் ஒரு தமிழ்நாடு அது போன்ற ஒரு ஆளுமை மிக்க மனிதர்கள் யாரும் வந்து இந்த ஃபீல்டுல இவர்களை தாண்டி இல்ல. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு மோனோபுலியா வந்து மாறிட்டாங்க. அதுக்கு கீழே அடுத்து வந்தவங்களை யாரையுமே வந்து வளர முடியாத அளவுக்கு சூழல் வந்து அமைஞ்சிருச்சுங்கிறது தான் அதனுடைய காரணமா வந்து பார்க்கப்படுது. சொல்ல போனா கனிம வளம் தான் நாங்க சொல்றதுதான். போகணும், எவ்வளவு வரணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, கண்டிப்பா கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்கள்ட்ட தான் வந்து இருக்கு. இந்த பின்னணியில தான் ஒரு பெயர் வந்து அடிபட்டது, சி.கே. ராஜப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னா மயிலாடுதுறையை சார்ந்த செம்பனார் கோயில்ங்கிற ஒரு கிராமத்தை சார்ந்தவர் சி.கே. ராஜப்பா. அவர் சென்னையில செட்டில் ஆகி அங்க வந்து ஓம் சக்தி ப்ரோமோட்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பல்வேறு பிசினஸ் எல்லாம் பார்த்து ஒரு செல்வாக்கா இருந்தவர். என்ன சொல்ல போனா அவர் வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல மணல் மார்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மணல் அள்ளிட்டு இருந்தவர்கிட்ட இவர் வந்து கூட வந்து இருந்ததுதான் இந்த மணல் விவகாரத்துல இவருக்கு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மற்றபடி இவருக்கு சொந்தமா டிப்பர் லாரி வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மணல் அள்ளின அந்த எந்த ஒரு பின்புலமும் இல்லாத ஒரு நபர். ஆனா இவர் வந்து அந்த லாபியில வந்து இறங்குறாரு. அந்த எப்படியாவது வந்து கான்ட்ராக்ட், ஏன்னா இப்படி ஒரு வெற்றிடம் இருக்குது இல்ல, அரசு வந்து மேலிட தலைமை வந்து திரும்ப எஸ்ஆர் குரூப்புக்கு இந்த உரிமத்தை கொடுக்க கூடாதுங்கிற முடிவுல தெளிவா இருக்கிறாங்க. அதனால ரெண்டு வகையில சிக்கல், அமலாக்கத்துறையினுடைய பார்வைக்கு நம்ம ஆளாவும், அடுத்து இவங்க வந்து மறைமுகமா வந்து அதிமுகவுக்கு வந்து வேலை செய்யறாங்க அப்படிங்கிற அந்த ரெண்டு அதிருப்தியில இருந்து மேலிட தலைமை அதை வந்து நிப்பாட்டுறாங்க. அப்ப இந்த சாக்க பயன்படுத்திக்கிட்டு இவர் வந்து உள்ள நுழைகிறாரு. இவர் வந்து ஒரு வகையில சசிகலாவுடைய உறவினர் அப்படிங்கிற பெயரையும் பயன்படுத்திக்கிறாரு. நான் மயிலாடுதுறைக்காரன் அப்படின்ட்டு வந்து அந்த மேலிட தலைமையோட கொஞ்சம் நெருக்கமா வந்து அவர் வந்து உள்ள போறாரு. முதல்வர் தலையிலேயே பெரிய ஐஸ் வைக்கிறாரு. ஆமா, அப்படிதான் வந்து இது வந்து இந்த இதெல்லாமே பல விஷயங்கள் வந்து என்னன்னா இந்த சமையலறை பேச்சுவார்த்தைகளா தான் இருக்குது. என்ன சொல்ல போனா இவர் வந்து இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல எடப்பாடிக்கு ரொம்ப நெருக்கமான ஆத்தூர் இளங்கோவன், அந்த ஆத்தூர் இளங்கோவனுக்கு ரொம்ப நெருக்கமான திண்டுக்கல் சுகுமார், அவருக்கு இவர் வந்து ரொம்ப நெருக்கம். இந்த பின்புலத்துல எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், உனக்கு வேலையை நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு பல பேர்கிட்ட வந்து வசூல் பண்ணிட்டு அந்த வேலையும் செஞ்சு கொடுக்காம வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்காம பல பஞ்சாயத்துகள்ல சர்ச்சைகள்ல சிக்கினவர் தான் அவருன்னு வந்து அப்பவே அது வந்து பேசப்பட்டது. இந்த விவகாரத்திலையும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இவர் வந்து அந்த அனுமதியை வாங்குறதுக்கு முன்னாடியே நான் தான் வந்து இப்ப வந்து தமிழகத்துக்கே வந்து நான் மணல் கான்ட்ராக்ட், கிராவல் மண் எல்லாத்துக்கும் நான் தான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னு எல்லா பக்கமும் வந்து பேசிட்டாரு. சரி, பேசிட்டு சென்னையில வந்து அசோக் நகர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்துக்கு பின்புறத்துல ஒரு ஆபீஸ போட்டு அறிவிப்பை வந்து அறிவிச்சிட்டாரு. எந்தெந்த மாவட்டத்துக்கு யார் யாருக்கு கான்ட்ராக்ட் வேணும் நான் பிரிச்சு கொடுக்குறேன், எல்லாரும் சூட்கேஸோட வந்து அவரோட ஆபீஸ்ல வந்து பணத்தை கொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க.
சரி. இந்த விவகாரம் மேலிடத்துக்கு தெரிய போக ம். போலீஸ் விட்டு ரைடு அடிச்சு ஒழுங்கா இருந்துக்குன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. இது அவருக்கு வந்து ஒரு பெரிய ஐடியா வந்து மாறினுச்சு. ஏன்னு சொன்னா அப்ப மேலிடத்துல இருந்து வந்து ஒரு விதியை வந்து மாத்திட்டாங்க. ம். என்னன்னா முன்கூட்டியே நீ வந்து எனக்கு இவ்வளவு காசு கொடுத்துரு ம். அப்படின்னு வந்து ஒரு விதியை மாத்துனதுனால ம். அவ்வளவு காசுக்கு இவர் எங்க போவாரு? அப்ப இந்த மாதிரி வந்து இப்ப எஸ்ஆர்னா எங்கிட்டாவது எடுத்து கொடுத்துருவாரு. ம். இவருக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு வழி கிடையாது, யார்கிட்டயாவது வாங்கி தான் கொடுத்தாகணும். ம். அந்த மாதிரி வந்து பல மாவட்டத்தில இருந்து பலரும் வந்து வாங்கி கொடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கையில இருந்த நேரத்துலதான் ம். இந்த விவகாரம் எப்படியோ வெளியே வந்து அதுக்கும் வந்து முட்டுக்கட்டை ஆயிடுச்சு. அப்ப ஆமா. திரும்ப வந்து சீக்கிரம் ராஜப்பாவுக்கே போகுமா ம். அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருந்தது. ம். இதற்கு மத்தியில இன்னொரு கேரக்டர் உள்ள வந்து வராங்க. சரி. அது வந்து இந்த கரூர் நாமக்கலை மையப்படுத்தி ம். பொன்னர் சங்கர் குரூப்னு சொல்லிட்டு ஓகே. நாமக்கல் பரமத்தி வேலூரை சார்ந்த தொழிலதிபர்கள் அவங்க அந்த வட்டாரத்துல அவங்க வந்து ஒரு செல்வாக்கா இருக்கிறவங்க. அவங்க வந்து இந்த ஆறுமுகசாமி காலத்தில இருந்து கேசிபி காலத்தில இருந்து அவங்க கிட்ட சப்கான்ட்ராக்ட் மாதிரி வந்து வாங்கி அந்த பகுதியில வந்து ஆற்று மணல் வந்து அள்ளினவங்க. ம். அப்ப இவங்கள்ட்ட வந்து ஓரளவுக்கு வந்து சி கே ராஜப்பாவை ஒப்பிடும் பொழுது பொன்னர் சங்கருக்கு வந்து அந்த அனுபவங்கள் வந்து இருந்தது. ம். அப்ப அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தரப்பும் கடுமையான முயற்சிகளை வந்து எப்படியாவது கான்ட்ராக்டை வாங்கிடணும் அப்படிங்கிற முயற்சியில வந்து அவங்களும் வந்து இருந்தாங்க. ம். அவங்களுக்கான ரூட்டுமே சேம் சி கே ராஜப்பா எந்த ரூட் எடுத்தாரோ அதே ரூட்டு தான். குறிப்பா வந்து என்னன்னா மேலிட தலைமையினுடைய கவனத்தை வந்து பொன்னர் சங்கர் எந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா சமயபுரம் கோயிலுக்கு வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த திருப்பணியை பொன்னர் சங்கர் வந்து முன்னின்று செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. அவங்க வந்து கோயில் அந்த குளங்கள் மேல ஒரு ஆர்வம் உள்ளவங்க. அந்த விதத்துல வந்து அவங்களே பிரமிக்கத்தக்க வகையில அவர் செய்த அந்த திருப்பணி தான் இவர் மீதான ஒரு நல்ல அபிப்பிராயத்தையும் ஒரு கவனத்தையும் வந்து பெற்றதா வந்து மாறுது. அப்ப அவங்களும் வந்து இவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு இதுல வந்து இருக்கிறாங்க. இந்த பின்னணியில தான் நீங்க எஸ்ஆர் குரூப்புக்கு வந்து நீங்க வந்து கான்ட்ராக்டே கொடுக்காம அவங்களுக்கு உரிமத்தே கொடுக்காம தமிழ்நாட்டுல நீங்க மத்த ஆளுங்களை வச்சு மணலை நீங்க அள்ளிட முடியுமா? அது வேற பல சிக்கல்களை உருவாக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறைக்கு பொறுப்பான ஒரு மூத்த ஒரு அமைச்சரை வேட்டியை மறிச்சு கட்டிக்கிட்டு முன்னாடி நின்னு நீ எஸ்ஆர் குரூப்புக்கு கொடுத்தே ஆகணும்னு நின்னு வாங்கி கொடுத்திருக்கிறாரு. இதுதான் வந்து இந்த மணல் மேட்டர்ல இப்ப வந்து அது ஒரு விதமா ஒப்பந்தம். இந்த இடத்துலதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ட்விஸ்டே அமைஞ்சிருக்குதுன்னு. இதனால் வரைக்கும் தமிழகத்துல வந்து மணல்னா எஸ்ஆர் குரூப் அப்படிங்கிற அந்த நிலைமை மாறி தமிழகம் முழுவதும் பல்வேறு நபர்களுக்கு பிரிச்சு கொடுக்கற மாதிரி அதை வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமா மணலை தனியா பிரிச்சுட்டாங்க, செம்மண் கிராவல் அதை தனியா வந்து பிரிச்சுட்டாங்க. அப்ப தமிழகம் முழுவதுமே செம்மண் அள்ளுறதுக்கும் கிராவல் எடுக்கிறதுக்குமான உரிமை ராஜப்பா கிட்ட போயிடுச்சு. அவர் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி ஏதோ ஒரு விதத்துல அவர் வந்து வாங்கிட்டாரு. நீங்க அந்த மணல் அள்ளுறதுக்கு தானே உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் இல்லாததுன்னு சொல்லி நீங்க பேசிட்டு இருந்தீங்க, சரி இதையாவது கொடுங்க அப்படின்ட்டு வந்து அந்த ரெண்டை வந்து அவங்க வந்து கழட்டிட்டு போயிட்டாங்க. இது முடிஞ்சிருச்சா? அடுத்தது எஸ்ஆருக்கு கொடுக்காம இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருக்காக வந்து ஒரு சீனியர் அமைச்சர் வந்து மனு கட்டினாருன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? அதன் அடிப்படையில அவருக்கு 12 மாவட்டங்கள் வந்து மணல் அள்ளுறதுக்கான உரிமை மீண்டும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது அதுக்கு அடுத்தது நாமக்கல் கரூரை பொறுத்த வரைக்கும் அந்த பொன்னர் சங்கர் குரூப் யாரெல்லாம் போட்டியில இருக்கிறாங்கன்னு சொன்னோம் பாத்தீங்களா? எல்லாருக்கும் இல்லங்காம ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நாமக்கல் கரூரை பொறுத்த வரைக்கும் மணல் சவுடு ரெண்டுமே அவங்க கண்ட்ரோல் தான். இப்ப அந்த நாமக்கல் கரூர்ல எஸ்ஆர் குரூப்புக்கு வேலை கிடையாது. இப்படி வந்து ஒரு ஏற்பாடு. அப்ப இது எல்லாமே இவங்களுக்கு வந்து அந்த அதிகாரிகள் மட்டத்துல வந்து ஒரு பணி உயர்வுக்கு வந்து அதுக்கான ஒரு பயிற்சி கட்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி வந்து இப்ப பொன்னர் சங்கர் குரூப் ராஜப்பா குரூப்புக்கெல்லாம் இந்த காலகட்ட ஒரு 6 மாசம் தான் என்ன எஞ்சி இருக்கிறது. இந்த 6 மாசத்துக்குள்ள எப்படியும் வந்து ட்ரெயின் அப் ஆயிரணும் இந்த பிசினஸ்ல. அடுத்து வர ஆட்சியில வந்து நம்ம வந்து அடுத்ததை பாத்துக்கலாங்கிற மனநிலையில தான் இறங்கி இருக்கிறாங்க. கனிம வளத்தை கொள்ளையடிக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங். ஆமா, இல்ல கொள்ளையடிக்கிறதுன்னு இல்லைன்னா அதை எடுத்து மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில வந்து கொடுக்கறது அப்படிங்கிற வகையில அது வந்து பயிற்சி. இதுக்கு நடுவுல கோவையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு முக்கிய சிபாரிசின் அடிப்படையில ஒரு டாக்டருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. கேள்விப்பட்ட நானும். ஆமா, இதுதான் வந்து இப்ப இந்த அளவுக்கு இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன், இந்த அளவுக்கு இது வந்து பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது வந்து என்னன்னா எஞ்சி இருக்கிறது இன்னும் 6 மாசம் தான். இப்ப எஸ்ஆர் குரூப்பை நம்பி யாரும் வந்து சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு யாரும் இல்ல. அதாவது சேர்ந்து பிசினஸ்னா அவங்க வாங்கி ஒரு 10 பேர்த்திட்ட பிரிச்சு கொடுக்கலாங்கிற மனநிலையில அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த 10 மாவட்டங்களை பிரிச்சு கொடுக்கறத வாங்குற மனநிலையில மற்ற நபர்கள் யாரும் இல்ல. ஏன்னா ஒண்ணு 6 மாசம் தான் என்ன இருக்கு, ரெண்டாவது ஏற்கனவே இடி ரைடுக்கு அண்ணன் போயிட்டு வந்திருக்கிறாரு. நம்ம உள்ள போய் நம்ம ஏதாவது 5-10 கொடுக்க அதை எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு துண்டு சீட்ல அவர் ஏதாவது எழுதி வைக்க அது வந்து ஈடியினுடைய பார்வைக்கு போக நமக்கும் குடைச்சலாயிருண்டா அப்படின்ட்டு எல்லாரும் வந்து ஒதுங்கி இருக்கிறாங்க. பார்ட்னரா வர மாட்டாங்க. ஆமா, பார்ட்னர் மீன்ஸ் அதை பிரிச்சு கொடுக்கறது தான். அவங்கதான் மோனோப்ளி ஆச்சு. அவங்களுக்கு பார்ட்னருங்கிறதுக்கு வேலை கிடையாது. வாங்கியிருக்க இந்த மாவட்டத்துல சப்கான்ட்ராக்ட் வாங்கி நான் எடுக்கிறேன் அப்படின்னு முன் வரது கூட நீ கால் கிடையாது. அவங்க சொந்த பொறுப்புல தான் அதை வந்து பார்த்தாகணுங்கிற ஒரு நிலைமையில அது வந்து இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவ்வளவு சர்ச்சைக்கு மத்தியிலையும்
எஸ்ஆர் குரூப்புக்கு கொடுக்க கூடாது, போனா போது இல்லங்காம சென்னையை மட்டும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருந்து 12 மாவட்டங்களை வந்து கொடுத்ததுக்கு பின்னணி என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு பெருத்த ஒரு கேள்வியா தான் வந்து இருக்கு. இன்னொரு தரப்புல வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னதான் இடி அல்லது என்னதான் வந்தாலும் அந்த எஸ்ஆர் குரூப் அப்படிங்கிற அந்த ஒரு மோனோபுலின்னு வந்து வந்தது இருக்கு இல்லையா, மணல்னா எஸ்ஆர் குரூப், மணல் மும்மூர்த்திகள் அப்படிங்கிற அந்த ஒரு போதையே அவர்களை வந்து இந்த பிசினஸை விட்டு போகாத அளவுக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்குங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. லாட்ரினா மார்டின்னு சொல்லி ஒரு கேரக்டர். இப்ப இங்க பொறுத்தவரையும் மணல்னா எஸ்ஆர் குரூப். ஆமா, அந்த பதவியை விட்டு இறக்க கூடாதுன்னு. ஆமாண்ணே, மந்திரி பதவியோட பெரிய பதவி. எந்த கட்சியை சார்ந்த மந்திரியா இருந்தாலும் கார் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வைக்கிற அந்த கௌரவமும் மதிப்பும் வந்து நீங்க ஈஸியா விட்டு கொடுத்துருவீங்களா? மந்திரிகளே ஏஞ்சி சல்யூட் வைக்கிற நிலைமையில இருக்கு. ஆமாண்ணே, அதுதான் அவங்கள வந்து இந்த தொழில வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஸ்டோரி ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மணல் மும்மூர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த 3 மூர்த்திகள்லயே ஒரு மூர்த்தி தனியா கலந்துகிட்டு அந்த ராஜப்பா கூட வந்து டைப் வச்சுக்கிட்டு இப்படி பிரிச்சிருச்சு, கள்ள கூட்டணியா? ஆமா அப்படின்னு வந்து ஒரு டாக் இருக்கு. இன்னொரு விஷயம், இது வந்து நம்ம வந்து இப்ப சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுக்கிறது, அது பின்னாடி நம்ம வந்து வேற மாதிரி பாத்துக்கிறதுங்கிற விதத்துல, அதாவது நம்மள மீறி அடுத்த நபர்கள் யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மறைமுகமான ஒரு சிண்டிகேட் இது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ராஜப்பா விவகாரத்தை வச்சு இதுல வந்து பிளே பண்ண செய்யப்பட்டதாகவும் ஒரு தகவல் வந்து இந்த மணல் விவகாரத்துல ஓடிட்டு இருக்குண்ணே. இந்த மணல் விவகாரத்துல சமீபத்துல மதுரை உயர் நீதிமன்ற கிளையை வந்து ஏதோ ஒரு கேஸ் ஒண்ணு கதவு தட்டினதா சொல்லி சொல்றாங்க. ஆமா ஆமா, என்ன கதை அது? அது கதவை தட்டின மாதிரி வந்து கிடையாது, பெரிய கடப்பாறையை கொண்டு சொருகின மாதிரி தான் அது விவகாரங்கள் வெளியில வந்திருக்குது. இப்ப நானும் கேள்விப்பட்டேன். ஆமா, கொஞ்சம் அது தமிழகத்துல இது வந்து ஒரு புதிய விஷயமா வந்து பாக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மணல்னா எஸ்ஆர் குரூப் அப்படின்னு. அதற்கு எதிராக எந்த ஒரு புகாரோ அல்லது எந்த விதமான இது வரைக்கும் வந்து அப்படி பதிவானதா வந்து இல்ல. அந்த அளவுக்கு அவங்க வந்து சாம்ராஜ்யமா இருந்திருக்கிறாங்க. இப்ப இந்த ஈடியினுடைய அந்த நடவடிக்கை, தமிழக அரசு வந்து பின்வாங்கினது, திரும்ப அவங்களுக்கு கொடுக்க கூடாதுங்கிற அந்த மனநிலை, இதை பயன்படுத்திக்கிட்டாங்களா என்ன அப்படிங்கிற பின்னணி வந்து நமக்கு வந்து என்ன தெரியல. என்ன சொல்ல போனா, இப்ப எஸ்ஆர் குரூப்புக்கு அந்த 12 மாவட்டங்களுக்கு தான் இப்ப வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப முன்னாடி இருந்த அந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு பிடிமானங்கிறது இல்ல. இந்த கேஸ் எப்ப நீதிமன்றத்துக்குள்ளார வந்துச்சு, எப்ப இது ஃபைலுக்கு எடுத்துக்கிட்டாங்க, என்ன அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருந்ததுங்கிறதெல்லாம் வழக்கு விசாரணை தொடங்கும் பொழுதுதான் அது வந்து வரும். ஏன்னா இன்னைக்கு மனு போட்டு அடுத்த நாள் வந்து எஃப்ஐஆர் ஆகிற மாதிரி இந்த கேஸ் வந்து பதிவாகிறது வந்து கிடையாது. நம்பர் ஆகிறதுக்கே சில மாதங்களை வந்து அது வந்து பிடிச்சிருக்கும். எந்த மாதத்துல நடந்த விவகாரம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இனிமேட்டுக்கு தான் அது வந்து தெரிய வரும். ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, கேஸ போட்டதே யாரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் ஒரு குண்டு வந்து அங்க இறங்கி இருக்கு. முதல்ல மேட்ருக்கு வந்துருவோம். சென்னை உயர் நீதிமன்றத்துல தமிழ்நாடு குவாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் அப்படின்னு போட்டு KR குகேஷ் அப்படிங்கிறவர் தான் கேச கொடுத்ததாக செய்தி வந்து வந்திருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கனிம வளம் மற்றும் புவியியல் துறை அனுமதி பெற்று தமிழகம் முழுவதும் மணல், கல்லு, கிராவல் குவாரிகளை நாங்க வந்து நடத்திட்டு வரோம். சம்பந்தமே இல்லாம இந்த மணல் ராமச்சந்திரங்கிற ஒரு நபர் எங்க கிட்ட வந்து அரசு புறம்போக்குல வந்து நீ குவாரி நடத்துறியா, 70% என்கிட்ட வெட்டு, பட்டா நிலத்துல வந்து நீ வந்து குவாரி வச்சு நடத்திட்டு இருக்கியா, 40% என்கிட்ட வெட்டு, ராயல்டி மாதிரி இந்த காசு நீ என்கிட்ட கொடுத்தே ஆகணும்னு வந்து என்கிட்ட மிரட்டி வந்து வசூல் பண்றாங்க. சும்மா இது பார்த்து நடவடிக்கை எடுங்க அப்படின்னு தான் அவர் வந்து நீதிமன்றத்துல வந்து பிரேயர் முன்வைக்கிறாரு. அடுத்தது இது சம்பந்தமா நான் February 13 முதல்வருக்கு நான் புகார் அனுப்பியிருந்தேன். முதல்வர் அலுவலகத்திலிருந்தும் அவங்க தரப்புல இருந்து எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கல. அதிகாரிகள்கிட்ட கேட்டோம்னா, இந்த காசெல்லாம் வந்து வசூலிக்கிறது வழக்கமான நடைமுறை தான். இது வந்து முதல்வருக்கு போகுது, அமைச்சருக்கு போகுது, அதிகாரிகளுக்கு போகுது, எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும்ல, அதனாலதான் இந்த பல்கா இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அதிகாரிகள்கிட்ட முறையிட்டாலும் பலன் எனக்கு எந்த தீர்வும் கிடைக்கல. அரசாங்கத்துக்கிட்ட சொன்னாலும் எந்த இதுவும் வந்து இல்ல, நாங்க எப்படி தொழிலை நடத்துறது, நாங்க சம்பாரிச்சு 70% உங்கள்கிட்ட கொடுத்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் அந்த புகாருங்கிறது வந்து போயிருக்குது. வழக்கா வந்து மாறி இருக்கு. வழக்கு யார்கிட்ட போயிருக்கு தெரியுமா? கட் அண்ட் ரைட் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் போடு சுமோட்ட கேஸ் பிடிச்சி அவனை உள்ள பிடிச்சி இழுத்து போடுன்னு வந்து பரபரப்பான வழக்குகளை கையாளக்கூடிய நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் முன்பாகத்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்குது. அவரு இதை பார்த்துட்டு இது சாதாரண மேட்டர்ல சீரியஸான மேட்ரு அப்படின்ட்டு பதில் அளிக்கிறதுக்கு அவகாசம் கொடுத்திருக்காரு. யாருக்கு? கனிம வளத்துறை புவியியல் சுரங்கத்துறை இயக்குனரும் தமிழக அரசு சார்புலையும் வந்து பதில் அளிக்கணும். அப்ப இந்த இடத்துல என்னதான் மணல் கான்ட்ராக்ட் அப்படின்னா எஸ்ஆர் குரூப் அப்படின்னு சொன்னாலும் எந்த இடத்துலயும் ரெக்கார்ட்ல வந்து மணல் ராமச்சந்திரனோ அந்த சம்பந்தப்பட்ட அந்த மும்மூர்த்திகளுடைய பெயரோ வந்து அடிபடாது, ரெக்கார்டா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப
எந்த ஆதாரத்தின் அடிப்படையில மணல் ராமச்சந்திரன் தான் என்கிட்ட காசு கேட்டாரு அப்படின்னு வந்து இவர் வந்து ஒரு கேஸ கொடுக்க முடியும் அப்படின்னா அப்ப வகையான ஏதோ ஒண்ணு வந்து சிக்கிடுச்சா, இப்ப இடியுடன் ஈடி வரப்போதோ அப்படிங்கிறதுதான் வந்து இந்த இடத்துல வந்து பெரிய வந்து குழப்பமா இருக்கு. முதல்ல வந்து வழக்கு போட்டது யாரு, யார் இந்த வழக்குல ஆஜராக போறா, அதுல என்ன விஷயங்கள் பேசப்படுதுங்கிறது ஒரு பக்கம் சீனியர் அமைச்சர் ஏவாவேலு கூட சேலத்துல முதல்வர் காவிரி தண்ணி திறந்து விடுறாரு, அப்ப கூட பேசியிருந்தாரு ஈடியாவது என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. இந்த பக்கம் என்னன்னா ஈடிட்ட ஒரு செம்மையான மேட்ரு வேற ஒண்ணு சிக்கிருக்கு. இந்த மணல் விவகாரத்தை வந்து ஹேண்டில் பண்றதே அமைச்சர் தான் சொல்றாங்க. கண்டிப்பா அப்போ ஏதோ சம்பவம் ஒண்ணு பெரிய சம்பவமா நடக்க காத்துட்டு சொன்ன மாதிரி இந்த மணல் விவகாரத்துல இதற்கு முன்னாடி இருந்த நிலைமை மாறி இப்ப இந்த அதிரடி மாற்றம் கண்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம், குறிப்பா வந்து அந்த CK ராஜப்பா போன்ற நபர்கள் உள்ள வந்ததுக்கு முக்கிய காரணம் ஏவாவேலு. அவரை தான் கையை கட்டுறாங்க. அவர் வழியாகத்தான் இந்த மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கறத வந்து கோயம்புத்தூர் முக்கிய புள்ளி கூட அவர் வேண்டப்பட்ட புள்ளின்னு சொல்றாங்க. ஆமா, அந்த மணல் கண்டக்ட் எடுத்திருக்க டாக்டர் ஏதோ ஒரு குடும்ப ரீதியான நண்பர்னு சொல்றாங்க. ஆமா, அந்த குடும்ப ரீதியான பழக்கத்திலிருந்து வந்த ஒரு நண்பர். என்ன சொல்ல போனா CK ராஜப்பாவுமே அவங்களோட மனைவி முதல்வரனுடைய துணைவியாருக்கு வந்து கிளாஸ்மேட். அதுல இருந்துதான் இந்த தமிழக விவகாரங்கள் கையாளப்பட்டிருக்குங்கிறத தான் இப்ப வந்து சொல்றாங்க. இந்த வழக்கு வந்து மிக முக்கியமா வந்து பேசு பொருளா மாறும் கண்டிப்பா. அப்ப இந்த இடத்துல ரொம்ப மையமான கேள்வி, ஆட்சி முடிய 6 மாசம் தான் இருக்கு. இந்த 6 மாசத்துல SR குரூப் எப்படி துணிந்து வந்து இந்த வேலையை வந்து நான் செய்யறேன்னு வந்து 12 மாவட்டங்களுக்கு வந்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கு. அதுலதான் வகையா வழக்குல இந்த சிக்கன ஒரு விவகாரமும் வந்து இருக்கு. என்ன சொல்ல போனா ஈடி தரப்புல போன முறை வந்தப்ப கூட ஒரு போதுமான ஆதாரங்கள் அந்த இது இல்லாம இருந்தது. இந்த முறை வந்து கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு உள்ள வரணுங்கிறதுக்காக ஒரு கண்கொத்தி பாம்பா வந்து காத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து இருக்கு. ஆமா, இன்னும் 6 மாசம் தானே இருக்குது. இதுல வந்து ஆமாண்ணே, இதுல வந்து இந்த ஒன்றிய அரசனுடைய பாலிடிக்ஸ் இருக்குல்ல. ஆமா, இப்ப இங்க எந்த வகையிலேயாவது ஆளும் திமுக அரசாங்கத்தை டேமேஜ் பண்ணணும், அசைச்சு பார்க்கணுங்கிறது தான் ஒன்றிய அரசனுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு முன்னெடுப்பா வந்து இருக்கு. ஆளுநரை வச்சு அரசியல் ஆட்டம் காட்டுறது, இப்ப பாஜக இவங்களை வச்சுக்கிட்டு இப்ப இந்த மாநாடு நடத்துறது, இப்படி பல்வேறு வகைகள்ல சர்ச்சையை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆளுங்கட்சியினுடைய ஆதரவை மட்டுமே வச்சுக்கிட்டு SR குரூப் இந்த அளவுக்கு ஒரு துணிச்சலான வந்து வேலையை வந்து இறங்க முடியாது. ஆமா, ஓகேவா? இப்ப ஏன்னா இந்த ஆளும் அரசை ஒரு பலவீனப்படுத்துறதுக்கு அல்லது வந்து ஒரு கள்ள விட்டு பாக்குறதுக்கு ஒரு எளிய ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது இந்த மணல் விவகாரம். இப்ப இவரை ஆதரிச்சு இதுவரைக்கும் இவரோட கூட பயணித்தவங்க இவரை நம்பி இவர்கிட்ட காசு கொடுத்து ஒரு மாவட்டத்தை வந்து எடுத்து செய்யறதுக்கு தயங்குறாங்கன்னு என்ன காரணம்? இதுலயே ஈடி வந்துருமோங்கிறது வந்து ஒரு காரணமா இருக்குது இல்லையா? இப்ப இவர் திரும்ப மீண்டும் வந்து அதே பழைய நம்பிக்கையோட வந்து காலெடுத்து வைக்கிறது இருக்குது இல்லையா? அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? எதானாலும் பாத்துக்கலாம். ஆமா, தொட்டதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து கொடி பிடிக்கக்கூடிய, எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒன்றிய அரசு, அதை இயக்கக்கூடிய பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான அஜெண்டாவா வந்து இருக்குது. அப்ப அவங்க எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா? இங்க விதிமீறல் நடக்குது, இங்க மண்ணல்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு அவங்க கீழே இறங்கிட்டாங்கன்னா பிரச்சனையாகும்ல. நம்ம ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு காணொலி ஒண்ணு பார்த்தேன், சாட்டை துரைமுருகனுடைய காணொலி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது. அவரு கூட சொல்றாரு, முன்னாள் பாஜக மாநில தலைவர் இருக்காரு இல்லையா அண்ணாமலை, அவர் வந்து எல்லா மாவட்டங்கள்லயும் நடைபயணம் மேற்கொண்டாரு. ஒவ்வொரு மாவட்டமா கன்னியாகுமரியில ஆரம்பிச்சாரு எல்லா மாவட்டம். அப்படி வரும்போது புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்து ஒவ்வொரு மாவட்டம் போகும்போது அந்த ஊர்ல உள்ள பிரச்சனை, அமைச்சர்களுடைய செயல்பாடு, ஆளுங்கட்சியோட செயல்பாடு எப்படி இருக்குது இதெல்லாம் பத்தி பேசினாரு. ஆனா புதுக்கோட்டை மாவட்டத்துல வந்தவரு இங்க மணல் கொள்ளையர்களே இங்கதான், மாஃபியாவே இங்கதான் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாம போயிருக்கிறாரு. என்ன காரணம்னு சொல்லி ஒரு விஷயத்த அந்த காணொலியில பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ நீங்க சொல்றதுக்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகுது. அதான் நம்ம சொல்லணும். ஆமா, இப்ப அங்க இருந்து ஒரு பாசிட்டிவான சிக்னல் வராம இது வந்து வாய்ப்பு இல்ல. இப்ப அவங்க தரப்பும் வந்து என்னன்னா, இந்த பக்கம் ஒரு தொழிலதிபர் தானே, பாசிட்டிவா சிக்னலை கொடுக்குற மாதிரி கண்ணாசிச்சுட்டு அங்க போய் வந்து கிள்ளி விட்டோம்னா ஈடி அதை அடுத்த வேலையை வந்து பாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் அந்த நினைப்புல வந்து இதை கையாண்டுட்டு இருக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் இருக்கு. என்ன இருந்தாலும் கூடிய விரைவில் ஈடி வந்து ஒரு தரமான சம்பவத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த அரசியல் வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. சரிங்கண்ணே, தொடர்ந்து நம்ம வந்து பேசுவோம். நன்றி.